Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட Galaxy A12 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இதை அன்பாக்ஸ் பண்ணி அப்படி சாம்சங் என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்து முடிச்சேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனை யாராச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க பை பண்ணி பார்த்துக்கோங்க. சரி பாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Galaxy A12ஓட பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ் இருக்க சீலை கட் பண்ணி இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் அப்படின்னே பார்த்தீங்கன்னா பாக்ஸோட பின்னாடி வந்து ஒயிட் கலர் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரீடிங் மெட்டீரியல், குயிக் ஸ்டார்ட் கைட், சிம் எஜெக்டர் டூல் இருக்குது அண்ட் வாரண்டி கார்டு இருக்குது. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் இருக்குது அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா USB to Type C சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனுக்கு வருவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோங்க. டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா 2 லேயராக பிரிச்சிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டார்க் பிளாக் கலரில் இருக்குது, நல்லா பிளைனாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ்லாம் நல்லா போகிற மாதிரி இருக்குது. நல்லா இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லைன்ஸ்லாம் நல்லா போகிற மாதிரி இருக்குது. டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க. பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் அப் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன்லேயும் நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்துட்டாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்துட்டாங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோஎஸ்டி கார்டு போட்டுக்கலாம். டெடிகேட்டட் மைக்ரோஎஸ்டி கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, பிரைமரி மைக்ரோ ஃபோன் இருக்குது, Type C சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கீழே இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருங்க. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வி கட் டிசைனில் டிஸ்பிளே தராங்க. 6.5 இன்ச்சஸ்க்கான HD + IPS TFT டிஸ்பிளே தராங்க. இது பார்த்தீங்கன்னா HD + ரெசல்யூஷன் தான், ஃபுல் HD + ரெசல்யூஷன் கிடையாது. இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து ஃபுல் HD + ரெசல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா வெறும் HD + ரெசல்யூஷன் தான் தராங்க. அதுவும் இது பார்த்தீங்கன்னா IPS டிஸ்பிளே தான், AMOLED கிடையாது. இங்கே வந்து ஃபுல் HD கொடுத்துருக்கணும் சாம்சங், ஆனால் கொடுக்காம விட்டுட்டாங்க. பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720 × 1600 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தராங்க. f2.2 அப்பச்சரில் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோங்க. கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் தராங்க. 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா தராங்க. இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஐசோசெல்லஸ் GM2 சென்சர் f1.8 அப்பச்சரில் தராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தராங்க f2.2 அப்பச்சரில். 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா f2.4 அப்பச்சரில் அண்ட் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் f2.4 அப்பச்சரில். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தராங்க. இந்த ஃபோனோட சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 15 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 15 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே தராங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். OSன்னு பார்த்தீங்கன்னா Android 10 OS தராங்க. ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட HelioP35 ஒரு ப்ராசர் தராங்க. இது பார்த்தீங்கன்னா 12 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ப்ராசர். இது பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர் தான். பட் இந்த ப்ரைஸுக்கு நாட் ஒர்த்து தான். இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு ப்ராசர் பார்த்தீங்கன்னா கம்மியாகவே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்கலாம், இல்லை ப்ராசர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 205 கிராம் வெயிட். இந்த ஃபோனோட சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எப்படி ஒரு கவுது நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்துருவோம். இதோட பேஸ் வேரியன்ட் 4+64 GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,000. இந்த 14,000 இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ப்ராசஸர் தராங்க. அதேமாதிரி HD+ டிஸ்பிளே தான் தராங்க. நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்மார்ட் ஃபோனை யாராச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.